ரொம்ப சந்தோஷமாக உங்களை மீட் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடத்திருக்கேன். நான் சந்தித்தெல்லாம் அதிகமான தோல்விகள் தான். ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் நான் விசுவாசமாக ஜெபம் பண்ணி ஜெயிச்சிருக்கேன். முதல் படம் வெளியே வரல, 2வது படம் வெளியே வரல, 10 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணேன், அது 2 நாள் ஷூட்டிங் போச்சு. அதுக்கப்புறம் படம் டைட்டில் பண்ணேன், அந்த படம் வெளியே வரல சுத்தமாக. ஒரு படம் நடித்தேன், அதை வெளியே அடிச்சிட்டாங்க, பார்க்கக்கூடாதுட்டாங்க. இப்படி பல படங்களை தண்டி கடைசியில் தலை அஜித் வச்சு ஒரு படம் டைட்டில் அது கடைசியாக பண்ணது, அது மட்டும் தான் வெளியே வந்தது. அதுக்குள்ள விக்ரம் சார் என்ன வந்து முன்னெடுத்து பண்ணீங்கலாம் பார்த்துருப்பீங்க, படம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய நடிகரை உருவாக்குறது இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காம கடவுள் எனக்கு கிடைச்சு. அதான் உங்களுக்கு நான் வெறும் ஜபம் மட்டும் தான் பண்ணேன். நான் அவருக்காக ஒன்றும் பெரிய ஊழியங்கள்லாம் செய்யலை. ஏதோ அந்த கிறிஸ்துமஸ் கேரளுக்கு போய் அப்படியே நைட்டில் போய் சும்மா அப்படியே பாட்டு பாடி சுற்றிட்டு இருப்போம். தூக்கம் வராங்க. எதுக்காகனா அந்த ஒவ்வொரு வீட்லேயும் பன்னு டீ எல்லாம் கொடுப்பாங்க. சில வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் அமைச்சிடும், ரொம்ப வருத்தமாக இருக்கும். மேடம் அவ்வளோ சத்தம் போட்டு போகலாம் ஒன்றுமே இல்லை. அதுக்காக தான் நாங்கள் போகிறது. ஆனால் அது வந்து கடவுள் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். நீ எப்படி எந்த எண்ணத்தோடு போனாலும் கடவுள்கிட்ட நீ போனால் உனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கும் இல்லையா? நீங்கள் இப்போ ஐயா கூட துண்டு போட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லா ஃபங்க்ஷன்லையும் போனால் ஒரு பட்டு சால்வை ஒன்று போட்டுருவாங்க, அதை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இதாவது அப்பப்போ முகம் தொடச்சிக்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் வீட்டில். அது பந்தாக போட்டுட்டு அந்த சால்வை வச்சு நான் படுற அவசியத்தை ஸ்க்ரீன் வச்சு போட முடியாது. சரி டேபிள் கிளாத்தாகவும் போட முடியாது. இல்லை புண்ணுப்பொடி வைக்கினா ஒருத்தர் மியூசிக் அவர் சட்டை தைச்சு போட்டு போயிடுறாங்க. அதுமாதிரி நான் போட்டுக்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே காமெடியேன், நீ இன்னும் காமெடி பண்ணேன்னு பார்த்தேன். அதனால ரொம்ப அருமையான ஒரு துண்டு ஒன்று கொடுத்தா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா நம்ம மைண்ட் எவ்வளோ பெருசாக பண்ண போறாங்களே, இந்த சால்வையில் போட்டுற போறாங்களா, எப்பா இருக்கிற சாலை நிற்கிறாரு. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உபயோகமான ஒரு பொருளை கொடுத்துருக்காரு. ஏன்னா கர்த்தர் உனக்கு கொடுப்பது அத்தனையும் உபயோகமான பொருள். என்ன நம்ம நினைக்கலாம், நம்ம நினைச்சாலும் நடக்கலையே, நம்ம அப்படி கேட்டுக்கலாம் இப்படி கேட்டுக்கலாம் அதை கேட்டுக்கலாம். ஆனால் நமக்கு என்ன உரியதோ, நாம் என்ன கர்த்தரன் கேட்கிறோமோ, நமக்கு என்னன்னு அவருக்கு புரியும், நமக்கு என்ன புரியும் நமக்கு தெரியும். அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் நீங்கள் சந்தோஷமா நீங்கள் இப்படிதான் இருக்கிறோம், நம்ம அப்படி இருக்கிறோம்னு கவலைப்படாதீங்க. அவர் இடத்தில் அவர்கள் வேண்டியதை கர்த்தர் கொடுத்துருக்காரு. நீ என் இடத்துல வந்தால் சமாளிக்க முடியாது, நான் உங்க இடத்துல வந்து சமாளிக்க முடியாது. அதான் உண்மை. அதனால நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம் அந்த கோயிலுக்கு வந்தது. ஐயா அருமையான செய்திகள் சொல்ல போகிறாரு. நிச்சயமா சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பினவர் கெட்டு போவதே இல்லை. நாங்க ஏன் ஷால்வ் போடலன்னு சொன்னா, போன ஆண்டு விழாக்கு நாங்க ஷால்வ் போட்டீங்க, நீங்க கொடுத்த ஷால்வ் தான் அது. லீலா வில்சன் அம்மா வந்து எங்களுக்கு ஒரு 10 சால்வை கொடுத்து, ஐயா இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் இருக்கா? அடுத்த ஆண்டு விழாக்கு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர் வெளியால் கிடையாது, நமக்கு நம்ம சபையிலே ஒரு உறுப்பினராய் தான் நாம் நினைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு குடும்பம், நமது சபையில ஒரு குடும்பம் தான். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, ஐயா உங்க மகன் ஒரு படத்துல ஏதோ அங்கி இது பண்ணாங்க. மேடைக்கு வரும்போது என்னன்னு பேச நினைப்போம், ஆனா வந்தப்புறம் சிரிச்ச உடனே அதை விட்டு வேற பாயிண்ட் போயிடும். அது எப்பவுமே நடக்கிறது தான். எனக்கு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பெல்ஸ் பால்சின்னு ஒரு வியாதி வந்துச்சு. அதாவது முகவாதம் பேர், நம்ம வாய்ப்பு கோணிக்கும், ஜனகராஜ் மாதிரி இருப்பேன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு என்ன பண்ண எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி பண்ணிட்டாங்களே, முகத்தில் வச்சு நம்ம வாழ்க்கையை அதுலேயே கடவுளை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ எல்லாரும் என்ன கேட்பாங்க, யாராவது சிரிச்சா என்ன சார் ஒழுங்கு எடுக்கிறீங்க? நான் சிரிக்கிறேன், நீங்க ஒழுங்கு எடுக்கிறீங்க. ஐயோ என் வாய் அப்படி இருக்கியா, நான் ஒன்று ஒழுங்கெல்லாம் எடுக்கலையே அப்படின்னு ஓடி ஒரு செல்ஃபி எடுப்பாங்க ரசிகர்கள்லாம். நான் அப்படி இருப்பேன். இல்லையா சார் நான் சிரிக்கிறேன், நீங்க என்ன சார் கோவமா நிற்கிறீங்க, ஒரு சிரிக்க என்ன சிரிக்க முடியாதியா அப்படின்னு. ஆனால் அந்த கடவுள் நான் ஜெபம் பண்ணி, என்னோட குடும்பத்தாரெல்லாம் ஜெபம் பண்ணி, சர்ச்சு எல்லாருமே ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லி அருமையான குணம் கிடைச்சது. அதன் பிறகு என் பையன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். காட் ஃபாதர், நீங்கள்லாம் நெட்டில் பார்க்கலாம், காட் ஃபாதர்னு. அதில் வந்து ஒரு பாதிரியார் வேஷம் ஒன்று இருந்தது. அந்த பாதிரியார் வேஷத்துக்கு உடனடியாக அவன் பணம் ட்ரெஸ்ஸு கிடையாது, துணி கிடையாது, இந்த பாதிரியார் போட்ட அங்கி இல்லை. அப்போல்லாம் சிஸ்டர்கிட்ட சொல்லி ஃபாதர்கிட்ட ஏதாவது பழைய அங்கி இருந்தால் போயிருங்க, ஏன்னா அது ஒரே ஒரு நாள் தான் உபயோகப்படும், 2வது நாள் உபயோகப்படாது, அது தூக்கி போட்ட வேண்டியதான்.
அதுக்காக புதுசாக தைக்க முடியாது. சரின்னு கேட்டோம். போய் கேட்டோம்னா ஐயா ரொம்ப மனம் வந்து ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். அந்த வஸ்திரம் போட்டு அந்த படம் எடுத்ததன் காரணமாக இந்த உலகம் பூரா அந்த படம் பெரிய லெவலில் சேரும். உலகம் பூரா என்றால் ஜப்பானிய மொழியில் அது மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, சைனா மொழி மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, இந்தியில் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. உலகம் பூரா மொழிமாற்றம் செய்யப்பட்டு அதை பார்த்து மணிரத்னம் அவர்கள் என் பையனை கூப்பிட்டு அசிஸ்டன்ட்டை சேர்த்துட்டாங்கன்னா பார்த்துங்க. அப்ப அது வந்து ஐயா கொடுத்த வஸ்திரம். வஸ்திரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இயேசு கிறிஸ்து விட்ட குணமானதுக்காக ஒரு பெண் போய் அந்த வஸ்திரத்தை தொடுவார். அப்ப இயேசுவோட யாரோ என் வஸ்திரத்தை தொட்டாங்க. ஐயா வஸ்திரத்தை தொட்டாலே குணம் என பார்த்துங்க. இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரமே எங்களுக்கு ஒரு உயர்ந்ததுக்கு தெரிகிறது. அதனால் நிச்சயமாக இந்த நம்புங்கள். நன்றி, வணக்கம். அருமையாக காமெடி மோடும் சொல்லி செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். நான் என் வஸ்திரத்தெல்லாம் நீங்க வாங்கிடாதீங்க, தயவு செய்து. ஆண்டவருடைய வஸ்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நாம் ஒரு சிறப்பு செய்தி, நமது வாழ்த்து செய்தியாக நம்மத்திலே இருக்கிறது.